ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPathல மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா தேவைப்படுற ஒரு ஆக்டிவிட்டி தான் இன்புட் டயலாக் பாக்ஸ். அது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதனால என்ன பெனிஃபிட்ஸ், அதெல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் போயிட்டு அது என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்றத ஸ்டூடியோல போய் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல இருக்கிற ஓகேங்களா, அபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பிளே நேம்ன்றது என்ன, நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன நேம் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்றேன், அந்த இன்புட் டயலாக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம மேல குறிப்பிடணும். அதே போல இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் இன்புட் வாங்குறது எதை வாங்குறேன்னா சிட்டி நேம்ஸ் வாங்குறேன். அதே இது இன்னொரு இன்புட் டயலாக் பாக்ஸ்ல நான் என்ன வாங்குறேன்னா ஸ்டேட்டோட நேம் வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல டிஸ்பிளே நேம் யூஸ் ஆகும். அது ஜென்ரலா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு. இஸ் பாஸ்வேர்ட்னா அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு யூசர் நேம் இருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ யூசர் நேம் நம்ம விசிபிளா தெரியலாம், சரிங்களா? ஆனா இப்போ இந்த பாஸ்வேர்டுன்றது என்னது, நமக்கு செக்யூரா இருக்கணும், மீன்ஸ் நமக்கு தெரியக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி தெரியாத கேசஸ்ல ஓகே உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூசர் நேம் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை, பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது என்னது நமக்கு அது விசிபிளா தெரியக்கூடாது. அந்த மாதிரி நேரத்துல தாராளமா நம்ம இஸ் பாஸ்வேர்டுன்ற அந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லேபிள்னா என்ன அப்படின்னா என்ன அது பார்த்தோம்னா, லேபிள்ன்றது ஒண்ணுமே இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்க ரன் பண்ணும்போது ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்ல நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி டைப் பண்றதுக்கு மேல என்னன்னா, உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக அது இந்த டிஸ்பிளே வருது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், லேபிள் கொடுக்குறோம். அது உங்களுக்கு நான் டெமோ கட்டும்போது உங்களுக்கு சொல்றேன். அதே போல டைட்டில் ஒண்ணு இருக்கும். டைட்டில்ன்றது இந்த மெசேஜ் பாக்ஸ் மேலே பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிட்டி சொல்றேன், அந்த சிட்டின்றது லேபிள் ஆகும். இப்போ அந்த டைட்டில்ன்றது நம்ம என்ன சொன்னா சிட்டி நேம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ சிட்டி நேம் கீழே சிட்டிஸ்ன்றது யூஸ் பட்டனோ இல்ல ரேடியோ பட்டனோ வர்ற மாதிரி பண்ணலாம். அதுவும் எப்படின்னு உங்களுக்கு ஒரு கூடிய விரைவில் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ன்றது என்னன்னா அரே மாதிரி. இந்த அரேல நமக்கு தேவையான செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதே போல ஆப்ஷன் ஸ்ட்ரிங்னா என்னன்னா, நம்ம போடுற வேல்யூஸ் சிங்கிள் லைன்ல ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கணும், மீன்ஸ் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளாமே இருக்கணும். அதுவும் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். பிரைவேட் அஸ் யூஷுவல் என்னது நம்ம பார்த்துதான், நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். வெர்பஸ் லெவல்ல நமக்கு லாக் ஸ்டோர் ஆகாது அப்படின்றது வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரிசல்ட் நம்ம டைப் பண்ணி யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, ஓகேங்களா, வேரியபிள்ல அந்த பர்பஸ்க்கு நம்ம அந்த ரிசல்ட் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ஓகே, நம்ம ஆக்டிவிட்டின்றதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், இன்புட் டயலாக் பாக்ஸ் அது நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இந்த மாதிரி தான் வரும். ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் அந்த கண்டெய்னருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, டயலாக் டைட்டில் இருக்கு, இன்புட் லேபிள் இருக்கு, இன்புட் டைப் ரெண்டு டைப் தான் இங்க கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ், மல்டிபிள் சாய்ஸ். அது நான் என்னன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழே போட்டிருக்கிறதுல. அப்புறம் அந்த யூசர் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, அதுக்காக இங்க ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் நமக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கும், இல்லைன்னா நமக்கு என்ன செலக்ட் பண்றோமோ அந்த டேட்டாவே நம்ம தாராளமா இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ். டிஸ்பிளே நேம் என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் எதுக்கு யூஸ் ஆகும் சொல்றேன். அதே மாதிரி இங்க செக் பண்ணா என்ன வரும், செக் பண்ணலாம் என்ன வரும் அது சொல்றேன். அதுக்கப்புறம் லேபிள்னா என்ன, லேபிள்ன்றது நம்ம இப்போ இங்க உங்களுக்கு பண்ணும்போது புரியும். ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம பாருங்களேன். இப்போ நான் இங்க பண்றேன், இப்போ ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் வரும். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்குள்ள நம்ம நிறைய ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம்
இந்த மாதிரி 2 இருந்துச்சுன்னா நமக்கு ரேடியோ பட்டன் மாதிரி வரும், 2க்கு மேல இருந்துச்சுன்னா காம்போ பாக்ஸ் வரும் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் இதுலயும். பட் இது வந்து கண்டெயின் மீன்ஸ் ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம போக போக என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், பேசிக்கா என்ன இருக்கோ இது ரிமூவ் பண்ணிடுறேன், பேசிக்கா என்ன இருக்கோ அது மட்டும் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ ஹெட்டர் எங்க வருது பாருங்க, ஹெட்டர் டைட்டில் வந்து எங்க வருது நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம், லேபிள் எங்க வருது, அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணாலும் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹெட்டர்ன்றது எங்க வந்திருக்கு, மேல வந்திருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு தேவையானது இங்க கொடுக்கலாம். லேபிள்ன்றது டைப் பண்றதுக்கு சூஸ் பண்றதுக்கோ அதுக்கு மேல வந்து லேபிள் வந்திருக்கும். அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ்னால நமக்கு இங்க வந்திருக்கும். ஓகேங்களா, அப்புறம் நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன், பிரவீன் என்ன சொல்றேன், இப்போ ஹாய்னு கொடுக்குறேன், ஹாய் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஹாய் ஆல், வெல்கம் டு கிராவிட்டி ஆட்டோமேஷன். கிராவிட்டி ஆட்டோமேஷன் அப்படி கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நான் யூசர் நேம் கொடுக்குறேன். இங்க இப்போ பாத்தீங்கன்னா ஹாய் ஆல்னு இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு எப்படி ஒரு காரணம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட், இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்லயே இஸ் பாஸ்வேர்டு அது நம்ம பார்த்து அடுத்தது டெலிட் பண்ணிடலாம், அடுத்தது போயிடலாம். நம்ம இதை கிளிக் பண்றேன். இப்போ கொடுக்கும்போது பாத்தீங்களா, முன்னாடி வந்து நான் டைப் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் டைப் பண்றேன் ஷோ பாஸ்வேர்ட், இப்போ நான் இப்படி கொடுக்கும்போது எதுவுமே வரலையா. இப்போ வந்து நான் 1 2 3 கொடுக்குறேன், 1 2 3 கொடுக்குறோம். ஓகேவா, 1 2 3 கொடுக்குறேன். இப்போ நான் ஷோ பாஸ்வேர்ட் இங்க பாத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேட் பண்ண அந்த மாதிரி கேஸ்ல நம்ம இப்படி கொடுத்துக்கலாம் இங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட வேலை நடக்குது. ஓகே, ஸோ இதோட வேலை முடிஞ்சா இப்போ நான் எடுத்து எடுத்து விட்டுலாம், இது மீன்ஸ் இது ஹேட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட், இப்போ நமக்கு 2 வேல்யூ வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஓகேங்களா, 2 வேல்யூ. இப்போ நான் டிஸ்பிளே நேம் நான் சொல்றேன், இது வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா, இப்போ 2 வேல்யூ எனக்கு வரணும், அது எப்படி வருதுன்னு பாருங்களேன். 2 கொடுத்தா 2 கூட தான் கொடுத்துருக்கேன், அது எப்படி வருதுன்னு பாருங்க. அதே போல இது நான் எங்க கொடுத்துருக்கேன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரிங்ல போய் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 வேல்யூ இருந்துச்சுன்னா, அதே மாதிரி 3 வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு ரேடியோ பட்டன்ல வரும். இப்போ நான் 2 பட்டன் இருக்கு, ஸோ நமக்கு வந்திருக்கா. இப்போ நான் அதே போல என்ன பண்ணிருக்கேன், 3 வேல்யூ இங்க கொடுத்துருக்கேன், அப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. ரேடியோ பட்டன் வந்திருக்கா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் ஆப்ஷன் எப்படி ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை ரொம்ப முக்கியம் வந்து இது எப்படி நம்ம டைப் பண்ணணும், அதான் நம்ம முக்கியம். இப்போ பாருங்களேன், டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்னென்ன வேல்யூ தேவையோ அதெல்லாமே இந்த செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்ணணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்னென்ன வேல்யூ வேணுமோ அது இந்த மாதிரி செமிகோலனை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஃபைனலா இங்க இருந்து நான் என்ன பண்ணிடுறேன், இன்னொரு சும்மா வந்து என்ன சொல்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள்னு சொல்றேன் வச்சுக்கோங்க. இப்போ 3க்கு மேல ஆயிருச்சு இந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இது நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன், எடிட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா காம்போ பாக்ஸ் இந்த மாதிரி டிராப் டவுன்ல வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 3க்கு கீழே இருக்கும் 2 மீன்ஸ் 1க்கு மேலேயும் 3க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு ரேடியோ பட்டன் ஆகவும், அதே போல 4க்கு மேல 4க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டிராப் டவுன் ஆகவும் நமக்கு கிடைக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பார்க்கணும், அந்த அரே ஆப்ஷன்ஸ்னா என்ன. இப்போ நீங்க நார்மல் ஆப்ஷன் ஸ்ட்ரிங் நான் பார்த்தாச்சு, எப்படி கொடுக்கணுன்ற சின்டெக்ஸ். ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் ஸ்ட்ரிங் இது எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். இது அரே மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இதுக்குள்ள வந்து நம்ம அடுத்தடுத்து என்னவோ இதே போல செமிகோலனவோ இல்லை வந்து இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், என்ன ஆகுது பார்ப்போமா. இப்போ நான் என்ன பண்றேன், அதே போல இங்க சும்மா ஆப் நம்ம கொடுத்து ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, இதை நம்ம ஹிட் பண்ணிடலாமா.
கமெண்ட் பண்ணியாச்சு. நம்ம உள்ள போலாம். இப்போ அந்த டைப் பண்றதுல எப்படி இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நமக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம இதுலயே நம்ம ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஆப்பிள் மட்டும் வேணும்னாலும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது இங்க சைடு பாருங்க ஆப்பிள் மட்டும் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் ரன் பண்றேன். மறுபடியும் ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிறதுல நமக்கு என்ன வருது பார்க்கலாம். டிஃபால்ட்டா இருக்கு. உங்களுக்கு புரியணும் நான் ஏன் இப்போ ஆப்பு இப்போ நான் என்ன பண்றேன், சரி ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டா இருக்கிறதும் ப்ளஸ் வந்து புதுசாக ஆட் ஆயிட்டு நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இங்க யூசர் நேம் இதுல தான் நமக்கு இந்த யூசர் இன்புட்ல தான் நமக்கு நான் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ என்னால் டிஸ்பிளே பாக்ஸ்ல மீன்ஸ் மெசேஜ் பாக்ஸ்ல அது அப்படியே நான் இங்க போடும்போது இந்த வேரியபிள் இங்க போடும்போது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபுல்லா ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபுல்லா ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், அப்படி எதுவுமே டச் பண்ணல, ஓகே கொடுக்குறேன். நமக்கு மேங்கோ ஆப்பிள் ஆரேஞ்ச் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் நமக்கு பெட்டரா யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு பெரிய லெவல்ல வெப் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? வேற ஆட்டோமேஷன் யூஸ் ஆகும், பட் பர்டிகுலர் சொல்றேன். ஓகே, வேற வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.